நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. திருநீற்று புதனை நாம் சிறப்பாக கொண்டாடி இன்று ஆண்டவருடைய தவக்காலத்துக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன் வைக்கிறேன் என்கிற அந்த வார்த்தைகளோடு இணைச்சட்ட நூலினுடைய வாசகம் நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறது. நாம் ஆசீர்வாதத்தை தேடிய பிள்ளைகளாக ஆண்டவர் திருமுன் கூடி நிற்கிறோம். நாம் அனைவரும் அந்த நல்ல தெய்வத்தை, ஆசிரை நமக்கு உரிமையாக்கிக் கொள்ள நமக்கு வழிகாட்டுகிற அந்த தெய்வத்தை நாம் புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். திருப்பாடல் 1 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் என்கிற வரிகள் நம்மை சிந்திக்கவும் இதன்படி செயல்படவும் அழைப்பு விடுக்கிறது. எல்லா இனத்தவரும் பேறு பெற்றவர் அல்ல, மாறாக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளே பேறு பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். பணம் படைத்தவர்களோ, அறிவு படைத்தவர்களோ அல்லது பட்டங்களை உரிமையாக்கி கொண்டவர்களோ அல்ல, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகள். எதை அவர்கள் இழந்து நின்றாலும் அவர்கள் பேறு பெற்றவர்களாகவே கருதப்படுவார்கள். இந்த ஆசீர்வாத கிருபையை நமக்கு உணர்த்திய திருப்பாடலின் வரிகளை பாடி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். நட்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நட்பேறு பெற்ற பிள்ளைகளாக நாமும் விளங்க வேண்டுமென்றால் பொல்லாரின் சொல்லின்படி நடக்காமல், பாவிகளின் தீயவழி நில்லாமல், இகழ்வாரின் குழுவிலில் அமராமல் நாம் கடவுளுடைய இரக்கத்திற்குள்ளாக நம்மை அழைத்து செல்ல வேண்டும். ஆண்டவர் இந்த அடையாளத்தை தந்து நம்மை அவர் உருமாற்றிக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய உணர்தலுக்குள்ளே ஒரு புரிதலை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்திற்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிப்போம்.
ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீரோடையோரம் நடப்பட்ட மரத்தைப் போல் இருப்பர். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவர் என்கிற அந்த வார்த்தைகள், தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார் என்கிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும் என்று நாம் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான விடையாக இது அமைந்திருக்கிறது. இதோ நம்முடைய வாழ்விலும் எத்தனையோ காரியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கடவுள் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றி அளித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் மீது நாம் கொண்டிருந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகவே அமைந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தெய்வீக இரக்கத்திலே நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பொல்லார் காற்றில் அடித்து செல்லப்படும் பதரை போல் இருப்பர் என்கிற வார்த்தையின்படியாக நாங்கள் பொல்லாரை போல இருந்து விடாதபடி, ஒரு பதரை போல அடித்து சென்று விடாதபடி நேரிய வழியில் நாங்கள் நடந்து உமக்கு சான்று பகர எங்களுக்கு நீர் உதவி செய்தருளும். நாங்கள் எந்நாளும் உம்முடைய வழியில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகவே பயணிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.